நீங்க ஹோம் பேக்கர்ஸா இருக்கீங்களா? உங்க ஹோம் பேக்கிங்க நெக்ஸ்ட் லெவல் பிசினஸா நீங்க எடுத்துட்டு போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான சீரிஸ் தான் இது ஹோம் பேக்கர் சீரிஸ் பார்ட் 1. ஸோ இந்த சீரீஸ்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குலாம் நீங்க கேக்ஸ் யூஸ்வலா வந்து கேக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு உங்களோட கேக் ஃபிளேவர்ஸ்ல வந்து டாப் 2 ஆர் டாப் 3 ஃபிளேவர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த கேக்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப் ஃபார்மேட்ல உங்களோட பெஸ்ட் ஃபிளேவர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப் ஃபார்மேட்ல நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சைட் கஸ்டமர்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ½ kg கேக்ஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க லைக் இந்த மாதிரி டப் ஃபார்ம்ல கேக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூனிக் அண்ட் உங்களோட ஃபிளேவர்ஸ் தேர்ட் பார்ட்டி கஸ்டமருக்கு ரீச் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கேக்ஸ் நீங்க கொடுக்கும்போது எப்படின்னா, நீங்க வந்து லைக் டிராவல் கூட தேர்ட் பார்ட்டி டெலிவரிஸ் லைக் பைக் டெலிவரிஸ் அப்படி கூட பாத்தீங்கன்னா இந்த டப் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து நீங்க டெலிவரி பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு டிராவல்ல கேக் டேமேஜ் ஆகும்ன்ற ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ் நீங்க ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டப் ஃபார்ம்ல நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். இது என்னோட ரெகுலர் கிளைண்ட்டுக்கு நான் அனுப்பிட்டு இருக்கேன். ஸோ இதை விட சின்னதா டப்பா கூட நீங்க போட்டு உங்களோட கஸ்டமருக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேஸ்ட் அவங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ பை.